வாசிங்க மத்தேயு 27ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். முட்களினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து போதும், நல்லா கவனிங்க. தலைகளிலே முட்களினால் ஒரு கிரீடம் வைத்தார்கள். அந்த முள்ளை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முட்கள் 2.5 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு வரைக்கும் இருக்குமா, அவ்வளோ பெரிய முள் இயேசுனுடைய தலைப்பகுதியிலே, தலையில் இருக்கிற அந்த மண்டை ஓட்டை ஒட்டச்சிட்டு உள்ளே இறங்குச்சு. தலையில் ஃபுல்லாக அது தலையில் சுற்றி அப்படியே ஓட்டை போட்டு இறங்கியது அந்த முட்கள். காயங்கள் தலையில் இயேசு ஏற்றுக்கொண்டார். எதற்காக தெரியுமா? உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற ஒத்த தலைவலி, உங்களுக்கு இருக்கிற இரட்டை தலைவலி, உங்களுக்கு இருக்கிற பலவிதமான தலையில் இருக்கிற மூல நரம்பு கோளாறுகள், தலையில் ஏற்படுகிற பலவிதமான நோய்கள், கண் பிரச்சனைகள், மூக்குல இருக்கிற பிரச்சனை, காதில் இருக்கிற பிரச்சனை, வாயில் இருக்கிற பிரச்சனை, இப்படி தலையில் எப்படிப்பட்ட ரோகம், எப்படிப்பட்ட வியாதி இருந்தாலும் சரி, இன்னைக்கு இயேசு அவைகளை சுகமாக்கும்படி அவருடைய தலையிலே முள்களாலே தழும்புகளை, காயங்களை ஏற்படுத்தி தழும்புகளை ஏற்றிருக்கிறார். அந்த தழும்புகள் இன்றைக்கு உங்கள் தலையில் இருக்கிற எல்லா வித நோய்களையும் நீக்கி உங்களை சுகமாக்கப் போகிறது. அது மாத்திரம் இல்லை, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 50ஆம் அதிகாரம் 6வது வசனம். அடிக்கிறவனுக்கு என் முதுகையும், நல்லா கவனிச்சிங்கன்னா, அடிக்கிறவர்களுக்கு முதுகை இயேசு கிறிஸ்து கொடுத்தார். அவருடைய முதுகில் சாட்டையாலே அடித்தார்கள். இயேசுனுடைய முதுகில் எப்படி சாட்டையால் அடித்தாங்கன்னா, இயேசு அடித்த அந்த சாட்டையில் 3 பகுதியாக பிரியும். அந்த 3 வார் பிரியும். அந்த ஒவ்வொரு பகுதியிலையும் பிரிகிற அந்த ஒரு வாரில் 9 பகுதியாக பிரியும். ஸோ அந்த 9லையும் அந்த ஒவ்வொன்று நுனியிலையும் ஒரு கொக்கி, ஒரு இரும்பு துண்டு, இரும்பு கம்பி, இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு இதில் 9னா 3 பகுதியில் 9 27 எலும்பு துண்டெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. ஸோ ஒரு முறை ஒரு சாட்டையை சுழட்டி அடித்தா 27 காயங்கள் ஏற்படும். 40 முறை அடிக்கப்பட்டார். அப்போ எவ்வளோ காயம்னு வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 1000க்கு மேலே ஏற்பட்ட காயங்கள். முதுகு முழுவதும், இயேசுனுடைய முதுகு முழுவதும் படைச்சால்களால் உழவப்பட்ட அந்த உழவு போல முதுகு முழுவதும் உழுது போட்டார்கள். முதுகு முழுவதும் காயங்கள். இன்னைக்கு உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவிதமான வியாதிகள், உங்கள் சரீரத்தை சேதப்படுத்தி கொண்டிருக்க ஒவ்வொரு வியாதிகளையும் இயேசு முதுகில் ஏற்பட்டிருக்கிற அந்த காயங்களால் உண்டாகும் தழும்புகள் பரிபூரணமாய் இன்றைக்கு உங்களை சுகப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்னாடி அவருடைய தழும்புகளை மறைத்து கொள்ளவில்லை. ஏன்னா அந்த தழும்புகள், இயேசு தன் சரீரத்தில் வைத்திருந்த தழும்புகள் உங்கள் மீது வைத்திருந்த அன்பிற்கான அடையாளமாக இருக்கிறது. உங்கள் பாவங்களை அவர் சிலுவையிலே சுமந்ததற்கான அடையாளமாக அந்த தழும்புகள் இருக்கிறது. உங்களை சுகமாக்கக்கூடிய தழும்புகளாக, உங்களை சுகமாக்கக்கூடிய நினைவு சின்னமாக இயேசு கிறிஸ்து தன் சரீரம் முழுவதும் தழும்புகளோடு இன்றைக்கு உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்களை சுகப்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்.